எங்கள் அண்ணன் நாளைக்கு சட்டசபைக்கு போயிட்டு அதை கேள்வி எழுப்புறேன்னு சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காகவே பயந்துக்கிட்டு இந்த டிவிக்கு அரசாங்கம் எங்கள் அண்ணனை நாளைக்கு நடக்க போகிற சட்டசபையில் கலந்துக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் 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 பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த ஆட்சி செயல்படுது. இதை இந்த இந்த கைதுக்கெல்லாம் எங்களுடைய ஆட்சி வந்து பயப்படாது, எங்களுடைய கழகம் வந்து பயப்படாது. பெண்களை ஆபாசமாக சித்தரித்தும் அவர்களை வன்முறை செய்தும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தாவகவினுடைய சேர்ந்த மாவட்ட செயலாளர் மீது ஒரு பெண்மணி சென்னையில் உள்ள ஐஜி ஆபீஸிலே புகார் கொடுத்திருக்கின்றார். அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றார்கள். பேச்சுரிமை மேடையில் பேசினாலே அதை பேச்சுரிமை தடுக்கின்ற வகையில் கைது செய்யப்படுகிறார்கள். நாளை கூடுகின்ற சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கனத்த குரல் ஒலிக்கின்ற வகையில் இருக்கின்றதால் அதை ஒடுக்கின்ற அச்சமூட்டுகின்ற செயலில் இந்த தாவக அரசு செயல்படுகிறது. இது ஒருபோதும் திமுக அஞ்சாது. இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டி அடக்குமுறையில் அடங்காமல் திமிர் பிடித்த திமுகவை காண இருக்கிறீர்கள் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காகவே நாங்கள் காட்பாடி சட்டமன்ற தொகுதி சார்பாக சித்தூர் பஸ் நிலையத்தில் சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். இன்னும் பெரிய பெரிய போராட்டங்கள் தமிழகம் பார்க்கும் என்பதை எச்சரிக்கை விடுகின்றோம். இங்க கேடுகட்ட தமிழக அரசு பேச்சுரிமை ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பு விதமாக இன்று இங்கு ஒரு கைது இருக்கிறது. நான் ஒன்று கேட்குறேன், பத்திரிகையாளரை தாக்குறானுங்க, இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை வந்து ஒரு மாவட்ட செயலர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தராங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்ப்போ ஒரு கைதோ இல்லை. இந்த தமிழக அரசு கேடுகட்ட தமிழக அரசுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கிறோம். நீ இதெல்லாம் இந்த அரெஸ்ட்டு நாங்களாம் மிஸ்ஸாகவே பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணோன்னா சிறையும் பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைசால் தான் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும். அதனால் இந்த ஆள் தெரியாமல் மோதிட்டீங்க. எங்களுடைய இளம் தலைவரை நீங்கள் தொட்டீங்க, நீங்கள் கட்டிங்க. இது ஒரு தமிழக அரசின் அராஜக ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விலகிறது. மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. மிக விரைவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி எங்கள் தமிழ் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவார். திமுக என்னைக்கும் அஞ்ச மாட்டோம். என்னைக்கும் நாங்க சட்டசபையிலையும் குரல் கொடுப்போம். மக்களுக்காக தமிழ்நாட்டுக்கும் குரல் கொடுப்பார் எங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அண்ணன். இதே எங்களுடைய தளபதி அவர்கள் இதுக்கு எதிர்த்து நாங்க கண்டிப்பாக மக்களுக்காக போராடுவோம்.